நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சீதா ஜீனியஸ். நம்ம சேனலுக்கு புது நண்பர்களாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்டான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Tnusrb 2022க்கான கால்ஃபர் எவ்வளோ வேகன்சியோட கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் Tnusrb ரீசெண்டாக ஒரு தகவல் கிடச்சது என்னென்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தகவல் 3000 வேகன்சி கூடிய விரைவில் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் அது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உண்மையான நியூஸ் தான். ஆனால் அது 3000 வேகன்சி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 3000 வேகன்சி ஃபில் பண்ணணும்னா அதுக்கான ப்ராக்ரஸ் பெரிய ப்ராக்ரஸ். வேகன்சி கம்மியாக இருந்தாலும் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது அது பெரிய ப்ராக்ரஸ். அதில் மெயின் எக்ஸாம்லேருந்து ரிட்டன் எக்ஸாம்லேருந்து ஃபிசிக்கல் செலெக்ஷன் அப்புறம் பிஆர்எஸ் செலக்ட் பண்ணுறது வரைக்கும் அதுக்கு தேவையான ஃபண்டாக இருக்கட்டும், அதுக்கான அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய ப்ராக்ரஸ். அதனால் இது ஒரு 10,000 வேகன்சி எடுத்து ஃபில் பண்ணாலும் இந்த 3000 வேகன்சி எடுத்து ஃபில் பண்ணாலும் ரெண்டும் ஒரே ப்ராக்ரஸ் தான். அதனால் அந்த 3000 வேகன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி. இப்போ இது வரைக்கும் நடந்த செலெக்ஷனில் எல்லாமே எடுத்து பாருங்களேன் நீங்களே. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5,000-6,000 வேகன்சியாவது கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் இந்த 3000 வேகன்சி எக்ஸ்ட்ராவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அந்த 10,000 வேகன்சிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டோட்டலாக ஓவரால் பார்க்கும்போது இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இப்போ காமன் ரிக்ரூட்மெண்ட்லேருந்து போடுறப்போ நம்ம போலீஸ், ஜெயில் வார்டன், அப்புறம் நம்ம ஃபயர் சர்வீஸ், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஓவரால் குறைஞ்சது அந்த 10,000 வேகன்சியில் ஒரு 8,000 வேகன்சி உங்களுக்கு கண்டிப்பாக கால்ஃபர் வரும். இந்த 3000 வேகன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஆட் பண்ணுவாங்க, அல்லது இதோட அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட கால்ஃபர் வர மாதிரி சொல்லியிருக்கலாங்க. ஓகேங்களா? அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 3000 வேகன்சி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பழைய நியூஸில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் கிடச்சிது என்னென்னா 10,000 வேகன்சி அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். இந்த 10,000 வேகன்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 8,000 வேகன்சி, 7,000லேருந்து ஒரு 8,000 வேகன்சி கண்டிப்பாக கால்ஃபர் வரும். அது 3 டிபார்ட்மெண்ட்லையும் கலந்து தான் எடுப்பாங்க. அதனால் யாரும் பயப்பட வேணாம். இந்த 3000 வேகன்சி தானே விட்டுடலாம் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. இந்த 3000த்தில் கால்ஃபர் பண்ணாலும் அந்த 3000த்தில் ஒரு ஆள் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக அந்த செலெக்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிசி எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக கால்ஃபர் விடுவாங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கால்ஃபர் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வர மாதிரி வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த மெயின் எக்ஸாம் பத்தாதுன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க. அதுவும் வச்சு அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த எக்ஸாம் மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு போக போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருந்தே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் கூட அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் முதல் ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. கண்டிப்பாக அடுத்த கால்ஃபரில் இந்த கால்ஃபரில் கண்டிப்பாக ஒரு 7,000லேருந்து 8,000 வேகன்சி கண்டிப்பாக கால்ஃபர் வரும். அதனால் யாரும் மனசு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட் டைம் விட்டதை இந்த வாட்டி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எல்லோரும். சரிங்களா? இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.